الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير رضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ்விற்கு உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய இந்த நன்னாளில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா ஜமாதுல் அவ்வல் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய நன்னாளின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களையும் தேவைகளையும் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலும் நிரப்பமான முறையில் தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், ஆபத்துகள், விபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், சூழ்ச்சிகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சமூக மக்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸானதாகவும் அவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நாம் என்னவெல்லாம் மாற்ற வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் பலரும் பலவிதமான கருத்துக்களை, குறிப்பாக நாம் பழகக்கூடிய பழக்கங்கள், மற்றவர்களோடு உறவாடக்கூடிய அந்த உறவு முறைகள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். அவைகளை எல்லாம் சொல்லி அதை பற்றி பேசுங்கள் என்று சொல்பவர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்மிடத்தில் மாற வேண்டிய ஒரு விஷயம், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு குறை நமக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு. நாம் இந்த மார்க்கத்தின் மீதும் இந்த மார்க்கத்தை நமக்கு பரிசாக தந்த ரப்புல் ஆலமீனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் எந்த விதத்திலெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் அவர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உறவு முறை, அல்லாஹ் ரசூலுக்கும் நமக்குமான உறவு முறை சரியில்லாததன் காரணமாகத்தான் இன்றளவிலும் இவ்வளவு பிரச்சனைகள். எந்த அளவுக்கு என்றால், வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களை பார்த்தும் நாம் பயப்படுகிறோம். கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படுறது, அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் எஸ்ஐஆர், அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். இப்படி பயங்கள் என்பது நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயங்களை எல்லாம் போக்குவதற்கான வழி என்ன? நம்முடைய இந்த பிரச்சனைகளை களைவதற்கான வழி என்ன என்று நாம் சற்று யோசித்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும்.
மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்லு ஷை. யார் இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மற்றவைகள் பயப்படும். யார் இறைவனை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாம் பயப்படுகிற விதங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தா அவர் பார்த்துருவாரு, இவர் பார்த்துருவார், இவர் ஏதாவது சொல்லிடுவார். இப்படி மக்களை பார்த்து பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். யதார்த்தத்தில் யாருக்கு பயப்பட வேண்டும்? ரப்பு என்னை பார்க்கிறார். வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்குமாக இருக்க வேண்டும். அந்த நிலை மாறி போய் மக்களுக்காக, மக்களுடைய பேச்சுக்களுக்காக, மக்களுடைய புகழுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைதான் நம்முடைய இந்த இழிவிற்கான காரணம். சரி, இன்றைய நாளில் ஒரு நபரை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த நபரை பற்றி சொல்ல போனால், அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது. இது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்களும் கூட சொல்லக்கூடிய வார்த்தை, இவருடைய வாழ்க்கையில் தோல்விங்கிறது கிடையாது. அது யார் அப்படின்னா, நம் நேற்றைய தினம் யாருடைய உருசு கொண்டாடினோம்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய உருசு. அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பாடங்கள் இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால், இது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நூல்களில் எழுதி வைத்திருக்கிற விஷயம். சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் ஆனதற்கு பிறகு 125 போர்களில் கலந்திருக்கிறார்கள். 125 நிகழ்ச்சிகள் கிடையாது, போர். இந்த போர்கள் என்பதை பொறுத்தவரையில் அதுவும் பெரிய ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாங்க, 20 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு கிடையாது. 10 வருஷத்துக்குள்ள, அதாவது 8-9 வருஷத்துக்குள்ள 125 போர். அந்த 125 போரிலும் இவர்கள் தலைமை தாங்கி எந்த போரிலும் தோற்றது கிடையாது. இதை மாற்று மதத்தவர்கள் சிலாகித்து சொல்லும் பொழுது, எங்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களும் கூட போர்களில் தோல்வி விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தோல்வி விட்டது கிடையாது. அப்படி தோல்வியே இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவங்களை வாழ வச்சாங்க. சரி, இந்த தோல்விகள் இல்லாத வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதை வச்சு இவ்வளவு வெற்றிகளை அடைந்தார்கள்? இவ்வளவு பெரிய உச்சத்தை அவர்கள் அடைந்ததற்கான காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், முதலில் அவர்களிடத்தில் இருந்த ஈமான். இரண்டாவது, அல்லாஹ் ரசூலை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் புறந்தள்ளியது. மூன்றாவது, அல்லாஹ் ரசூலின் மீது அவர்களுக்கு இருந்த பிரியம், அன்பு, மரியாதை. நான்காவதாக, அவர்கள் அல்லாஹ் ரசூலின் மீது வைத்திருந்த தவக்குல். ஐந்தாவதாக நாம் ஒன்றை எடுத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத். இந்த 5 விஷயங்களை குறித்து சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்லிட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். இந்த 5 விஷயங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த 5 விஷயங்கள் தான் இவ்வளவு வெற்றிக்கான காரணம். அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தது இதனால்தான் என்று நாம் பார்க்கலாம். முதல் விஷயம் நான் சொன்னேன், அவர்களுடைய ஈமான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு போறாங்க இல்லையா? ஹுதைபியாவுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல காஃபிர்களுக்கு சாதகமான, முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு ஒப்பந்தம். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இவ்வளவு வணங்கி போறாங்களே, இவ்வளவு நன்மையை நாடுறாங்களே, சட்டம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நாடுறாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்தது. இது ரசூலுல்லாஹுடைய நற்குணங்களில் கற்றப்பட்டது. அது அவருடைய உள்ளத்தை தாக்குது. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிற்கு வரும் பொழுது ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. எங்க ஹாலிதுன்னு கேட்கிறாங்க.
ஹுதைபியால வச்சு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. அப்படி தேடிட்டு தன்னுடைய சகோதரர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாலித் மாதிரி ஒரு ஆள், ஒரு புத்திசாலி இஸ்லாமை விளக்காம இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு. ரெண்டாவது சொன்னாங்க, அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க, அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த பக்கம் வந்து இணைந்து விட்டால் அவர்களுக்கு அதுதான் ஹைராக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது அவர் சொன்னாங்க, மற்ற எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர்றதை விட ஹாலித் வர்றதை நான் பிரியப்படுறேன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த மூன்று விஷயத்தையும் கடிதமாக எழுதி வலீத் ரலியல்லாஹு தஆலா கடிதமாக எழுதி அனுப்புகிறாங்க ஹாலித் ரலியல்லாஹு. இந்த கடிதம் போய் சேரும் பொழுது ரசூலுல்லாஹுடைய அந்த வார்த்தைகள், ரசூலுல்லாஹுடைய ஆசை, முதல்லயே ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் பற்றி நல்ல எண்ணம் இருக்குது, பின்னால் இந்த வார்த்தைகளையும் சேர்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன இவ்வளவு நேசிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. ஃபத்ஹு மக்காவின் போது முஸ்லிம்களுடைய படையோடு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வர்றாங்க. சரி, இது ஒரு இஸ்லாமான விஷயம். இவர்களிடத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றிய எண்ணம், அவருடைய முஹப்பத் எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட, தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய தாய் தகப்பன் எல்லா விஷயங்களையும் விட மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு முக்கியம். இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்து மதீனா பக்கம் வரும் பொழுது சில ஆயத்துக்களை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காத்து சொல்றாங்க. குறிப்பா இவங்களுடைய தந்தை வலீத் இப்னு முகைரா, இவங்க யார் அப்படின்னா இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி வந்து அபூஜஹலால் கெடுக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹ் ஓத கேட்டு இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லிட்டு அபூஜஹல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. பேசுறதுக்கான நேரம் இல்லை. அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகு இவர்கள் சொன்ன வார்த்தை இது மனுஷனுடைய வார்த்தைன்ட்டாங்க. நம்ம யாயுல் முத்தஸிர் ஓதுறோம் இல்லையா, சூரத்துல் முத்தஸிர், அந்த முத்தஸிர்ல வரக்கூடிய ஆயத்துகள் இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யார்? வலீத் இப்னு முகைரா. சஉஸ்லீஹி ஸகர், அவரை சகர் என்ற நரகத்தில் நான் போடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம அத்தாவை பற்றி ஒரு ஆள் பேசிட்டு நம்ம பொறுத்துக்குவோம். நம்ம அத்தாவை பற்றி ஒரு ஆள் பேசிட்டாங்கன்னா நம்ம பொறுத்துக்குவோமா? பொறுக்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் சொன்ன என்னுடைய தந்தையை பற்றி அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஓதி காட்டப்படுது. மறுபடியும் ஓதுங்கண்ணா, அதை கேட்டு மறுபடியும் ஓதுங்கண்ணாங்க. எப்படி, எந்த அளவுக்குன்னா அதை கேட்டு கேட்டு நம்ம சொல்றோம் இல்லையா ஹாலித் இப்னு வலீத் அப்படின்னு, இந்த வார்த்தையை கூட அவங்க அதாவது பிரியப்படலை, பேரை மாற்றிக்கிறாங்க. என்னுடைய பேர் ஹாலித் இப்னு வலீத் அப்படிங்கிறது கூப்பிடுறத விட என்ன அபூ சுலைமான் கூப்பிடுங்கண்ணா. எங்களுடைய மகனார் சுலைமான், சுலைமானுடைய அத்தானை என்ன கூப்பிடுங்க, ஹாலித் இப்னு வலீத் கூப்பிடாதீங்கன்ட்டாங்க. ஏன்? அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காதவர் என்னுடைய தந்தை. அந்த தந்தையுடைய பேரை என்னோட நான் சேர்த்துக்க விரும்பல, நீங்க சுலைமான் அபூ சுலைமான் கூப்பிடுங்கண்ணா. இதுதான் அல்லாஹ் ரசூல் மீது அவர்கள் வைத்திருந்த பற்று. அது மட்டுமில்லை, இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இவர்களுக்கு பங்கெடுத்த முதல் போர் முத்தா போர். இந்த முத்தா போரை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. எதிரிகளுடைய படையில 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய படையில 3000 பேர் இருக்காங்க. 3000 எங்க இருக்கு, 2 லட்சம் எங்க இருக்குது? இந்த போர் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் ஹாலித் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க. 3000 பேரை தயார் செஞ்சு அந்த படையோடு யார் இருக்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சேர்ந்து போறாங்க. போற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலில் இந்த படைக்கு தளபதியா யார் வரணும்? ஸெய்த் ரலியல்லாஹு, தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் ரலியல்லாஹு. அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ஷஹீதாக்கப்பட்டார். அடுத்ததாக என்னுடைய சகோதரருடைய மகன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அதற்கடுத்ததாக இவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் அடுத்து சொல்கிறார்கள், இதற்கு பிறகு இதற்கு பின்னாடி ஒரு சஹாபியை சொல்றாங்க,
அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இவங்களும் ஷஹீதாக்கப்பட்டா படையிலிருந்து ஒரு ஆள் தளபதியாக வரணும். இது சாதாரணமாக தெரியல, உங்களுக்கு பின்னாடி இவங்க. ஆனால் இதற்குள்ள இருக்கிற ரகசியங்கள் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு என்ன, அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு என்ன என்பது நமக்கு புரிய வரும். 3 பேர் சொல்லியிருக்கிறாங்களா, இவங்க ஷஹீதாயிட்டா, இவங்க ஷஹீதாயிட்டா. சரி, 3 பேர் சொல்றாங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அல்லது ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100ல் 3 பேர் சொல்றது இந்த பெரிய விஷயம் கிடையாது. 100 பேர் இருக்கும்போது அதுல 3 பேரை சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த போருடைய முடிவை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போரில் முஸ்லிம்களிலிருந்து ஷஹீதானவர்கள் 12 பேர் தான். 2 லட்சத்தை எதிர்த்து போனவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டவர்கள் 12 பேர். இந்த 12 பேர்ல 3 பேர் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 100 பேர்ல 3 பேர் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ நிறைய பேர் வஃபாத் ஆவாங்க, அதுலேயும் 3 பேர் அப்படின்னு சொல்றது இல்லை. 12 பேர். அந்த 12 பேரில் இந்த 3 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது லைவ் கமெண்ட்ரி இங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அழுத நிலையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, இப்போ இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய வாள் அகதர் ராயத சைஃபும் மின் சுயூஃபில்லா, இந்த 3 பேருடைய ஷஹாதத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வாளில் ஒரு வாள் இந்த கொடியை, வெற்றி கொடியை, இஸ்லாத்துடைய கொடியை தாங்கி பிடித்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சைஃபுல்லா அப்படிங்கிறது, இதற்கான கண்ணியம் சஹாபாக்களிடத்துல எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இவங்களை பொறுத்தவரையும் 3 பேர் கூட இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கூட இருந்திருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையின் கீழே இவங்க இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கும்போது இவங்க படைத்தளபதி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு படைத்தளபதி, அதாவது கலீஃபாவா இருக்கும்போது இவங்க படைத்தளபதி. இப்படி 3 பேருடைய ஆட்சி காலத்திலும் இருந்தவர்கள், தளபதியாகவே வாழ்ந்தவர்கள். அப்போ அந்த இடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சைஃபுல்லா அப்படிங்கிற வார்த்தைக்கு, அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜகாத் கடமை தான், நாங்கள் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிறாங்க, வாழ்நாளில் ஒரு நாள் கொடுத்தா போதும், வாழ்நாளில் ஒரு நாள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தான், மாலிக் பின் நுவைரா அப்படிங்கிறவர். வெளிப்படையில் இஸ்லாத்தில் இருக்கிறவர், கலிமா சொன்னார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு படை அனுப்புறாங்க. யாருன்னா ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு புரிய வச்சு ஜகாத்தை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா எதிர்த்து போர் செய்யுங்க. இப்போ போர் செய்ய வேண்டிய சூழ்நிலையில காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போறாங்க. போய் சொல்லி பார்க்குறாங்க, கடைசியில் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, முடிச்சுட்டு வந்துட்டாங்க. முடிச்சுட்டு எங்கே வந்தாச்சு, மதீனாக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, கலிமா சொல்லியிருக்கிறார் மாலிக் பின் நுவைரா அப்படிங்கிறவங்க கலிமா சொல்லியிருக்காங்க. கலிமா சொன்னவரை நீங்கள் எப்படி கொல்லலாம், ஒரு முஸ்லீமை கொன்ன மாதிரி ஆச்சரியுது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டிட்டு வர்றாங்க. இது தப்பு அப்படின்னு. இதற்கடுத்து இவங்க சொன்ன பதில் இருக்கு இல்லையா, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. உமர் ரலியல்லாஹு எதிர்த்து வர்றாங்க. எதிர்த்து வந்து இவரே நீ கொன்னீங்க, இவர் முஸ்லீம் ஆச்சுன்னு கேட்கும் பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவர் முஸ்லீம் அல்ல, காஃபிர்னாங்க. பதிலுக்கு திருப்பி கேட்குறாங்க, நீங்க எப்படி காஃபிர்னு சொல்லலாம், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது நடந்த நிகழ்வு ஃபுல்லாக சொல்கிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸ்ட் நான் போய் அவருக்கு விளக்குறேன். என்ன விளக்குனேன், ஜகாத்துங்கிறது மார்க்கத்தில் கடமையான விஷயம். இதுலேருந்து எந்த ஒரு ஆளுக்கும் மாற்றத்துக்கான அதிகாரம் கிடையாது. நீங்கள் ஜகாத்து கொடுத்து ஆகணும் அப்படின்னு இல்லை, அது கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கொடுத்தோம். அதாவது இந்த மாலிக் பின் நுவைராங்கிறது யாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜகாத் வசூலிக்கிறதுக்கு, அந்த அவர் இருக்கிற பகுதிக்கு ஜகாத் வசூலிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர். பின்னாடி என்ன சொல்லிட்டாரு, ஜகாத் யாரும் கொடுக்காதீங்க, உங்கள் காசை நீங்களே வச்சு செலவு பண்ணுங்க, யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பேசுறாங்க. பேசும்போது சொன்னாங்க,
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கெங்க இல்லையா தொழுகையை பத்தி சொல்றாங்க. அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தொழுகை எங்கெங்கெல்லாம் பேசுறானோ அல்லாஹ் தஆலா அங்க ஜகாத்தை பத்தியும் பேசுறான். தொழுகையும் ஜகாத்தும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணு. நீங்க ரெண்டையும் சேர்த்து செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகை எப்படி உனக்கு கடமையோ அதே மாதிரி ஜகாத்து கடமைன்னா. பதிலுக்கு அவன் சொன்னா, நான் தொழுவேன் நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திருப்பி கேட்டாங்க, பேசிட்டே இருக்கும்போது அவன் வார்த்தையை சொல்லிட்டான். அந்த வார்த்தையை பத்தி எழுதுறாங்க, இன்ன சாஹிபக்கும் கான எஸ்ஸமுகாக, உங்கார அப்படி நினைச்சிட்டு இருந்தார். அதாவது உங்க தோழர் யார், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு, உங்க தோழர் அப்படி நினைச்சிட்டு இருந்தாரு, அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னா. பதிலுக்கு உங்களுக்கு வந்து கோபம் திருப்பி சொன்னாங்க, அஹுவ சாஹிபுனா வலைஸ சாஹிபு, அவங்க எங்களுக்கு நபினா உனக்கு யாருன்னு கேட்டாங்க. உங்க தோழர் அப்படி நினைச்சிட்டு இருந்தாரு, உங்க நபி அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பதிலுக்கு அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு நபினா உனக்கு யார் அப்படின்னா. இந்த வார்த்தை உங்க ஆளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுக்காம ஒரு வார்த்தையை பேசினதுனால முடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் கடைசியில் சொல்லும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னைக்கும் பொய்யாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களிலிருந்து ஒரு வாள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய வாள் எப்பயுமே முஸ்லிமை கொல்லாது, காஃபிரை தான் கொல்லும். இப்போ காஃபிரை தான் கொன்றிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் என்னைக்கு பொய்யாகாதுன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்ணியப்படுத்திருக்கிறார்கள், அதாவது அவங்களுடைய கண்ணியம், ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு ஆள் கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசிட்டா கூட சஹாபாக்களால் பொறுத்துக்க முடியாது. இதுதான் ஈமானுடைய உச்சகட்டம். அந்த ஈமான் தான் நமக்கும் வரணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். சஹாபாக்களை பற்றி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில சாதாரண வார்த்தைகளால் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி அப்படின்னு சொல்றது. குறிப்பாக இப்படி பேசிட்டு இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா முஸைலமத்துல் கத்தாப். அவனுக்கு முடிச்சவனும் யார் தான், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. முஸைலமாவை எதிர்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு படை அனுப்புனாங்க. யாருடைய தலைமையில? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில. இப்போ இன்னைக்கு சில விஷயங்கள் இருக்குது, நான் அதோட ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். அதாவது சில ருக்ஸத்து, அது அவசியம் இல்லை, இது அவசியம் இல்லை, இது மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு சந்தோஷமாயிருக்கு. இதே வார்த்தைகளை பயன்படுத்தினவங்க யாருன்னா முஸைலமத்துல் கத்தாப். அவன் என்ன சொன்னானா, மார்க்கத்தில் மதுக்கு தடை கிடையாது, குடிச்சுக்கணும். நானும் நபினா, நீ என் மார்க்கத்தை பின்பற்றுறீங்கன்னா நீ மது குடிக்கலான்ட்டான். அடுத்த இன்னொன்று சொன்னான், ஃபஜ்ரும் இஷா என் மார்க்கத்தில் கிடையாது. இப்போ நமக்கு சொன்னால் எப்படி இருக்கும், ஃபஜ்ர் நீங்கள் தொழுவ வேணாம் அப்படின்னா இப்போ இது நல்லதாக இருக்குது அப்படின்னு போகும். இப்படி சில விஷயங்களை ருக்ஸத்து சலுகைகள் கொடுக்கும்போது அந்த பக்கம் மக்கள் போகிறத பார்க்கலாம். அந்த சலுகைகள் கொடுக்குற விஷயம் தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. அது அவசியம் கிடையாது, இது அவசியம் கிடையாது அப்படின்னு. அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை முழுமையான முறையில் புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. எந்த ஒழுக்க நடைமுறைகளை, எந்த சுன்னத்துகளை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு விட்டு தந்திருக்கிறார்களோ அந்த சுன்னத்துகளை எடுத்து நடப்பதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அப்போ அவங்கள்ட்ட இருந்த இன்னொரு குணம் என்ன அப்படின்னா இஹ்லாஸ். அவங்க எந்த அளவுக்கு எத்தனை 125 போரில் கலந்துருக்கிறாங்க, அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 125 போர்லையும் அவங்கள எந்த இடத்துலையும் இஹ்லாஸில் குறைவானவங்க சொல்ல முடியாது. அவருடைய இஹ்லாஸை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரோம் நாட்டு பகுதியில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு இருக்கிறாங்க. பாரசீகத்தில் சில படைகளை அனுப்பி அங்கே இருக்கிற குழப்பங்களை தீர்க்கணும் அப்படின்னு வரும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படையை தயார் செய்கிறாங்க. தயார் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் போங்க அப்படின்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஹாலித் ரலியல்லாஹு வந்தால் தான் நாங்கள் போவோம். பேச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹாலித் ரலியல்லாஹு எங்கே போனாலும் அங்கே வெற்றி அப்படின்றத தாண்டி ஹாலித் ரலியல்லாஹு வந்தால் தான் வெற்றின்னு ஆயிடுச்சு.
இப்போ இந்த போக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிடிக்கல. ஒருவேளை காலித் இப்னு வலீதுடைய வாழ்நாளுக்கு பிறகு மக்கள் யாரையும் எதிர்த்து போக மாட்டாங்க, அந்த தைரியம் இல்லாமல் போயிடும், தவக்குள் எங்கே போயிடும், காலித் ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் வெற்றி இந்த மாதிரி ஆயிடும். அல்லாஹ் கொடுக்கறது தான் வெற்றி அப்படிங்கிறத வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்கள தளபதி பதவியிலிருந்து நீக்க சொன்னாங்க. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு கடிதத்தை கொடுத்து, இத்தனைக்கு அவங்க ஒரு போரில் இருக்கிறாங்க, அந்த போருடைய சூழ்நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. என்ன, நீங்கள் பதவி விலகிடணும், நீங்கள் நாடுனா இந்த படையோடு நீங்கள் சேர்ந்து போர் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் மதீனா திரும்பி வரலாம். இந்த லெட்டரை வர்றது வந்து கொடுத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்புனாங்க. என்னாலும் படிச்சுட்டு சொல்கிறாங்க, என்ன இருக்குது, நீங்கள் பதவி விலகணும், உங்களுடைய இடத்துல இவங்க இருப்பாங்க, நீங்கள் விரும்பினா நீங்கள் போர் செய்யலாம், இல்லைன்னா திரும்பி வந்துடலாம். அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க, நீங்கள் விலகிடலாம் இல்லையா, நாங்களாம் உங்களை நம்பி தான் இருக்கிறோம், நீங்கள் விலகுனீங்கன்னா நாங்களும் விலகிடுவோம்னா. இப்போ அந்த இடத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை இதே. இந்த சூழ்நிலையை நம்ம நினச்சி பார்ப்போமே, ஒரு பதவியில் ஒரு ஆள் இருக்கிறார், அந்த பதவியிலேருந்து அவர் நீக்கப்படுது, நீக்கிற அடுத்த செகண்ட் அடுத்த கட்சி ஆரம்பிச்சிருவார். ஒரு பதவியிலேருந்து ஒரு ஆள் நீக்கிறாங்கன்னா எதிர்கட்சியில் போய் சேர்ந்துருவார். இதான் நடக்குதுங்க. அல்லது ஒரு ஆளை ஒரு பதவியிலிருந்து நீக்கும் பொழுது தான் ஒரு குரூப் தனியாக ஒரு கூட்டத்தை பிரித்து தன்னுடைய அதிகாரம் என்ன, ஆட்சி என்னது, தன்னுடைய பவர் என்னன்னு காட்டுறது. இது மனிதனுக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்படி எங்கே நடக்குதோ அங்கே இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இத்தனை காலமும் நான் என்னுடைய பெருமைக்காக வேண்டியும் நான் இருந்தால் தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நான் எதுக்கும் வரல. முழுக்க முழுக்க என்னுடைய தவக்குல் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நான் இஹ்லாஸான முறையில் நான் போர் செஞ்சிருக்கிறேன். எனக்கு இந்த பதவி பெருசு கிடையாது, அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம் தான் பெருசு. யார் வேணா தளபதியாக இருந்துட்டு போட்டும், நான் இந்த படையில் இருப்பேன். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இதே நம்மகிட்ட வந்துட்டா, ஒரு இடத்துல நம்ம நீக்கப்பட்டால் நம்ம அநியாயமாக நீக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த யார் நீக்கிறாங்களோ அவங்கள பற்றி ஒரு தவறான எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புறது, ஒரு ஃபித்னாவை உண்டாக்குறது. இதுதான் நம்முடைய கடமை. எங்கே இஹ்லாஸ் இருக்கிறதோ அங்கே இது நடக்காது. அது மட்டும் இல்லை, இவர்களிடத்தில் இருந்த தவக்குல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் என்று நினைக்கிறேன். அவங்க ஒரு கிறிஸ்தவ கோட்டை ஒன்று இருக்குது, அந்த கோட்டையை நோக்கி அவங்க முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அந்த முற்றுகையின் போது கிட்டத்தட்ட 4-5 நாள் தாண்டியாச்சு. அவங்க வெளியே வர்ற மாதிரியும் தெரியல, சரண அடைகிற மாதிரியும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. யார், கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், எல்லாருடைய நம்பிக்கையும் என்ன, காலித் ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் வெற்றி அப்படிங்கிறது. இவங்க இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நம்பிக்கை. இது அவங்களும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் சரணடைய மாட்டோம், ஒருவேளை நாங்கள் சரண் அடைகிறதா இருந்தால் காலித் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் கொடுக்குற விஷயத்தை குடிக்கணும். காலித் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் கொடுக்குற விஷயத்தை குடிச்சுட்டா நாங்கள் சரண் அடைச்சிடுவோம். இவங்க சரண் அடைகிறது பிளான் கிடையாது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டா அடுத்து மொத்தமாக முடிக்கிறது தான் பிளான் இவங்களுக்கு. இப்போ இதை கேள்விப்பட்ட உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, சரி நான் குடிக்கிறேன்ட்டாங்க. குடிக்கிறது மட்டும் இல்லை, குடிச்சும் காட்டினாங்க. கிட்டத்தட்ட 4 கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, வரலாற்று நூட்களில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படைக்கு முன்னாடி போய், அந்த கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி போய் விஷம் குடிக்கிறமா, சரி குடுன்னு வாங்கி குடிக்கிறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளே இருக்கிற குடலை ஃபுல்லாக அரிச்சிருக்கு. அந்த விஷத்தை வாங்கி குடிக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லி குடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சோன்னா அப்படியே நிற்கிறாங்க. சரி ஒரு முடி பண்ணது விழுந்துருவார், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டெடியாக நிற்கிறாங்க. அப்போ பதிலுக்கு அந்த கிறிஸ்தவ ஃபாதிரி கேட்டார், விஷத்தை குடிச்சு இப்படி நிற்கிறீங்களா என்ன அப்படின்னு. பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த விஷம் மற்ற விஷயங்கள்லாம் என்ன அழிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னுடைய ரப்பு நாடாமல் என்னை யாரும் அழிக்க முடியாது. நான் ஒரு ஆள், பல நேரங்களில் வரலாற்றில் எழுதுறாங்க, ஒரு ஆளை சுற்றி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி மட்டும் 13 பேர் நின்று போர் செஞ்சாங்க. ஒரு ஆள் 13 பேர் எப்படி இருக்கும்? இது இன்றளவிலும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதாவது போருடைய
யுக்திகளை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஹாலித் ரலியல்லாஹுடைய ஒரு ஆளுக்கு முன்னாடி 13 பேர் வாளோட நின்னாங்க. அந்த 13 பேரையும் வீழ்த்தியவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. இப்போ இந்த அளவுக்கு பேசும் பொழுது அவர்களிடத்தில் இன்னொரு ஆள் கேட்குறாங்க. அதாவது படை தளபதி நேராக வந்து கேட்குறாரு. கிறிஸ்தவர்களுடைய படை தளபதி நேராக வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு கட்டுக்கதை ஒன்று இருந்தது. என்னன்னா, ஹாலித் ரலியல்லாஹு போர் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது வானத்துலேருந்து ஒரு வாள் வந்தது. அந்த வாளை வச்சு இவங்க போர் செய்கிறாங்க, அதனால தான் இவங்களுக்கு சைஃபுல்லான்னு பேர் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நம்மளது மட்டும் இல்லை, போய் கேட்குறாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த வாள் எங்கே அப்படின்ட்டு. பதிலுக்கு சொன்னாங்க, என்கிட்ட நிறைய வாள் இருக்குது, நிறைய வாள் உடஞ்சி போயிருக்குது. என் புகாரி மாமன் சொல்கிறாங்க, முஅத்தா போரில் 9 வாள் தன்னுடைய கையாலே உடைச்சிருக்கிறாங்க. எதிரிகளோடு போராடி 9 வாள் அவங்க கையில் இருக்கும்போதே உடைச்சிருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நான் எத்தனையோ வாழை உடைச்சிருக்கிறேன், எங்கள் கையில் இருந்த வாளில் உடஞ்சி போயிருக்கு, நீ எந்த வாழை சொல்கிற அப்படின்னு. இல்லை என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த வாள் எங்கே அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் அந்த வாள் இருக்குது என்கிட்ட, அந்த வாளுக்கு பேர் இஸ்லாம், அந்த வாளை யாராலும் உடைக்க முடியாதுன்னா. அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய சக்தி என்னன்னு தெரியணும்னா என்ன இருக்கிற ஈமான் உனக்கு வரணும். அந்த ஈமான் மட்டும்தான் இந்த ஆயுதத்துடைய, இந்த வாளுடைய, இஸ்லாம் என்கிற வாளுடைய தாக்கத்தை உனக்கு உணர்த்த முடியுமே தவிர உன்னை கண்ணால் பார்க்க முடியாது. நான் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி முழுக்க முழுக்க தன்னுடைய தவக்குல் முழுவதையும் அல்லாஹ் ரசூலின் மீதும் தான் செய்யக்கூடிய, நான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தின் மீதும் வைத்திருந்தவர்கள் சீனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமில்லை, கடைசியாக நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். கடைசி வரைக்கும் 125 போரில் கலந்து ஒரு போரில் கூட அவங்க ஷஹீதாகலை. மரணப்படுக்கையில், அதாவது இயற்கை மரணம் தான், நோய்வாய்ப்பட்டு அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அதை பற்றியும் முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது ஹதீஸை விளக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க ஏன் ஷஹீத் ஆகலை, யாராலையும் அவங்கள வீழ்த்த முடியலை. சொல்லப்போனால் இத்தனை வெற்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த பேர் சைஃபுல்லாஹ், அல்லாஹுடைய வாள். ஒருவேளை அல்லாஹுடைய வாள் வெட்டப்படுவானால் அல்லாஹ்வுக்கு அது இஸ்ஸத்து குறைவு. அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை யாரையும் வெட்ட விடாமல் காப்பாற்றி வச்சிருந்தா அந்த கண்ணியம் தான், அந்த பெயர் தான் கடைசி வரையில் அது எத்தனை சண்டைகள், எத்தனை போர்கள் வந்தாலும் அவர்களை வெற்றியின் பக்கம் கூட்டி சென்றது. அந்த வெற்றி நமக்கும் வர வேண்டும் என்றால் நாம் நம்மோடு இருக்க, நமக்கும் நம்முடைய ரப்புக்கும், நமக்கும் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பந்தத்தை, நமக்கான தொடர்புகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹ் ரசூலில் வைத்து நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஈமானுடைய பலம் தான் இத்தனையும் என்பது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா பலப்படுத்தி தருவானாக. அந்த ஈமானின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈருலக வாழ்க்கையை வெற்றி நமக்கு தந்திடுவானாக. நம்மை எதிர்த்து நமக்கு சரியாக சூழ்ச்சிகள் எத்தனை வந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானின் பலத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை வெற்றி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும், அப்படிப்பட்ட ஈமானையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு தந்திடுவானாக. இறை தமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான குலா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்திடுவானாக. நாம் இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்ற நாளை வறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.